என்னத்த டெண்டர் எடுத்தீங்க? லாரி கட்டுறதுக்கு 10 கோடி ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு பஸ்ஸை நான் ஓட விட மாட்டேன். உள்ள பஸ் ஸ்டாண்டுக்குள்ளதான் வந்துட்டு போனோம். எல்லா பஸ்ஸும் ரோட்ல யாரையுமே ஏற்றக்கூடாது. இந்த 8ஆம் நம்பர் கடை யார் கடைமா? ஒரு நாளுமே திறக்கலையா அந்த கடை? இது ஒன்றும் மக்கள் பயன்படுத்துற மாதிரியே தெரியல. பேருந்து ஓடணுமா வேண்டாமா, இதற்குத்தான் கோடிக்கணக்கில் செலவு செய்தோமா என விரல் நீட்டி சரமாரி கேள்வி கேட்ட ஆட்சியரின் அதிரடி நடவடிக்கையால் மொத்த பேருந்து நிலையமும் ஆடிப்போனது. என்ன நடந்தது பார்க்கலாம். உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் உமா ஆய்வு மேற்கொண்டார். அப்போது திருச்செங்கோடு அடுத்த மல்லசமுத்திரத்தில் பேரூராட்சி பேருந்து நிலையத்திற்குள் அதிரடியாக சென்று திடீர் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வு செய்து கொண்டிருந்த போதே அனைத்து பேருந்துகளும் பேருந்து நிலையத்திற்குள் வந்து செல்லாமல் சாலையிலேயே பயணிகளை ஏற்றி இறக்கிவிட்டு செல்வதை கண்டார். இதை பார்த்து கடுப்பான ஆட்சியர் பேருந்துகள் வெளியே நின்று செல்லவும் லாரிகள் நிறுத்தவும் 10 கோடி செலவு செய்து பேருந்து நிலையம் கட்டிவிடப்பட்டுள்ளதா என ஆக்ரோஷமாக கேள்வி கேட்டார். லாரி கட்டுறதுக்கு 10 கோடி ரூபாய்க்கு பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு ஒழுங்கா பஸ் உள்ள வந்துட்டு போகும். இது அந்த ஷெல்டர் இருக்கிறதுனால அவங்களுக்கு வசதியா இருக்கு. அப்படியே வர அங்கேயே ஏற அப்படியே போகும்.